அமெரிக்க உளவுத்துறையினுடைய மிக முக்கியமான அமைப்புகளின் தலைவர்கள், அதாவது CIA தலைவர், FBI தலைவர், நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியினுடைய தலைவர், அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் தலைவர், இந்த அனைத்து அமைப்புகளினுடைய தலைவர், இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் திரு துளசி கபாட் அவர்கள் நேற்றைக்கு 2 மணி நேரம் மிக முக்கியமான கூட்டத்தை நடத்தி இருக்காங்க. அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான சில முடிவுகளும் தெளிவுகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக BBC பத்திரிகை ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஈரானினுடைய ராணுவம் அதிரடி கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி 24 மணி நேரத்தில் எதற்காக அமெரிக்காவினுடைய அனைத்து உளவு படையும் இவ்வளவு முக்கியமான கூட்டத்தை நடத்துகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அதிகாரி US நேஷனல் கவுண்டர் செக்யூரிட்டி சென்டரினுடைய தலைவர் ஜோ கீட் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த யுத்தத்திற்கு முழு காரணம் இஸ்ரேல் தான், இஸ்ரேலுடைய அழுத்தத்தால் தான் இந்த வேலைகள் நடந்திருக்கிறது என்று அவர் சொல்லி 24 மணி நேரத்திற்குள் ஏன் அமெரிக்காவினுடைய அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் இவ்வளவு பரபரப்படைகின்றன? ஒட்டுமொத்தமாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஈரானுக்குள் ராணுவத்தை அனுப்புவதற்காக பல முக்கியமான உரையாடல்கள் இதில் நடந்திருக்கிறது. ஏன் எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது? இந்த கூட்டத்தில் என்ன முக்கியமான விவாதங்கள் நடந்தது? அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட வேலை திட்டம் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இடங்கள் மேல வான்படைகள் தொடர்ச்சியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தி அழிக்கிறது உலகத்துக்கே மிகப்பெரிய அபாயம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக இந்த நாசகர வேலையை முதல்ல துவங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரானினுடைய மிகப்பெரிய எரிவாயு சுரங்கம்னே சொல்லலாம், அவ்வளவு பெரிய கேஸ் ஃபீல்டு, அது மேல தன்னுடைய வான்படையை வைத்து குண்டு போட்டுறாங்க. எப்போ அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே குண்டு போட்டுறாங்க. அது இப்ப வரைக்கும் ரொம்ப தீவிரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. அது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, LPG இண்டஸ்ட்ரி, இது மாதிரியான எண்ணெய் வயல்களின் மீதும் அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி கொண்ட வயல்களின் மீதும் குண்டு போடும்போது அதை அணைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் இந்த வேலையை முதல்ல ரொம்ப மோசமாக துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு முன்னாடியே அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான தீவான கார்கு தீவுனே சொல்லுவாங்க, அது ஒரு பெட்ரோல் தீவு. ஈரானில் இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோலையும் அந்த தீவுக்கு கடலுக்கு அடியில் பைப் வழியா கொண்டு கப்பலில் ஏற்றி வேற வேற நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட் மேலே இவங்க தான் குண்டு போட்டது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேத்தைக்கு ஈரானினுடைய அந்த சவுத் பார்ட்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான ஃபீல்டு, அது உலகத்திலேயே மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு. அது உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த LNG நேச்சுரல் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் நம்ம பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, இதை எல்லாமே எடுக்கிறதுல முக்கியமான இடம் இது சவுத் பார்ட்ஸ். இது ஒரு கடல் பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. ஈரான்ல பாத்தீங்கன்னா இதை சவுத் பார்ட்னு சொல்லுவாங்க. கத்தார் பகுதியிலிருந்து இதை எடுக்கிறாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரஸ்லஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய எரிவாயு சுரங்கம்னே சொல்லலாம். அதை 2 நாடுகளுமே பகிர்ந்துக்கிறாங்க. ஒன்னு ஈரானும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொன்று கத்தாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நேரடியாக தன்னுடைய வான்படையை கொண்டு ஈரானினுடைய சவுத் பார்ட்ஸ் மேல குண்டு போட்ட உடனே ஈரான் கடுப்பாயிட்டாங்க. நீங்க எங்களுடைய மூல வளத்தை, எங்களுடைய வைட்டல் நாட்டிலே நீங்க அடிக்கிறீங்களா, நாங்க உங்களை எங்க அடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரானினுடைய IRGC சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டு இதனுடைய உத்தரவின் அடிப்படையில் கத்தாரில் இருக்கக்கூடிய லஸ்ரஃபான் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனங்களினுடைய இன்னொரு பார்ட், கத்தாருடைய பார்ட், அதன் மேல குண்டு போட்டுறாங்க. இதுல நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் மேல குண்டு போட்டுச்சு அப்படின்னா ஈரான் ஏன் போய் கத்தார் மேல குண்டு போடணும்? அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மேல, எரிவாயு தளங்கள் மீது ஏன் குண்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த ரஸ்லஃபான் அப்படிங்கக்கூடிய அந்த எரிவாயு ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல பெரும்பகுதி எரிவாயுவை எடுக்கிறது யாருன்னா அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் தான். அதுல குறிப்பாக 2 நிறுவனங்கள். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸான் மொபில் அப்படிங்கக்கூடிய நிறுவனம், இன்னொன்னு கான்கோ பிலிப்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம். இந்த 2 நிறுவனம் தான் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள். அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை எடுத்து பல நாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி ரீஃபைனரியில சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோலா கேஸா LNG-யா மாத்தி விற்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள். இந்த 2 நிறுவனங்கள் தான் வெனின்சுலா அதிபரை அமெரிக்கா கடத்தியவுடன் வெள்ளை மாளிகையில் நடந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட ரொம்ப முக்கியமான 2 நிறுவனங்கள். அப்போ இந்த 2 பெட்ரோல் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெட்ரோல் நிறுவனங்களுடைய இது மாதிரி 27 நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கு. இவர்களுடைய நலனுக்காகத்தான் ஏற்கனவே வெனின்சுலாவில் யுத்தம் நடந்துச்சு, ஈராக் யுத்தம் நடக்குது, இப்ப ஈரான் யுத்தம் நடக்குது, சிரியால நடக்குது. ஒட்டுமொத்த உலகத்திலையும் பெட்ரோலிய நிறுவனங்கள் அந்த பெட்ரோலை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதில் கிடைக்கக்கூடிய டாலர் மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, டாலர் வேல்யூஸ், இந்த பெட்ரோல் டாலருக்காக தான் உலகத்துல மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சோ அப்ப இதான் நல்லா தெளிவா தெரிஞ்ச ஈரான் என்ன பண்றாங்க, நீ என் மேல கை வைக்கிறியா, நான் சும்மா விட மாட்டேன்,
உனக்கு எது மையமான பகுதியோ அங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த ரஸ்லஃபான் அடிக்கிறாங்க. இங்க முக்கியமான 2 கம்பெனியான அமெரிக்க நிறுவனங்கள் நேற்று ஆடி போயிட்டாங்க. என்னடா இவங்க இவ்வளவு தூரம் வந்து உள்ள பூந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க. உடனே அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. எந்த தாக்குதலை சொல்றாரு? இஸ்ரேல் நேரடியா ஈரானுக்குள்ள வந்து இந்த சவுத் பார்ஸ்ல குண்டு போட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்வாங்குறாரு. அதே சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இதுக்கு மேல இது மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா ஈரானினுடைய சக்தி வாய்ந்த பெட்ரோலிய கிணறுகள் இருக்கு பாத்தீங்களா, பெட்ரோலியம் ஃபீல்டு எல்லாத்தையும் நாங்க அழிச்சிருவோம், ஒரே ஒரு பட்டன் போதும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வேற விட்டுருக்காங்க. இதுல நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல வந்து குண்டு போட்டது இஸ்ரேல். நியாயப்படி நீங்க இஸ்ரேலை கண்டிக்கணும், ஆனா ஈரானை ஏன் கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இஸ்ரேல் ஈரானை அடித்தால் ஈரான் திருப்பி அடிக்கிறாங்க. எங்க அடிக்கிறாங்க? எங்க அடிச்சா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வலிக்குமோ அங்க அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே பயங்கரமா அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுது. ஈரானினுடைய சவுத் பார்ஸ் அட்டாக் பண்ண உடனே ஈரான் வெளிப்படையா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கத்தார் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் வயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல யுஏஇயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி போயிருங்க, நாங்க வச்சு அடிச்சு பிரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு வெளிப்படையா நேற்று சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக எந்தெந்த எண்ணெய் வயல்களை நாங்க தாக்க போறோம் அப்படிங்கிறதே வெளிப்படையா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா யுஏஇல் இருக்கக்கூடிய அல் ஹசான் கேஸ் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல கத்தாரில் இருக்கக்கூடிய ரஸ்லஃபான் ஏற்கனவே அவங்க அடிச்சாங்க இல்லையா, அதை முழுசா அடிச்சிருவாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அல் ஜுபைல் அப்படிங்கக்கூடிய பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது, இது இல்லாம மசீத் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சவுதி அரேபியாவில் இருக்கு, அதையும் நாங்க அடிப்போங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சம்ரிஃப் ரிஃபைனரின்னு சவுதியில் ஒன்று இருக்கு, இது எல்லாத்தையும் நாங்க அடிச்சு நொறுக்கிறோம் அப்படின்னு இந்த 5 ஸ்பாட் குறித்து நேற்று வெளிப்படையா ஈரான் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 விஷயங்கள் நடக்குது. ஈரானின் மீது தொடர்ச்சியாக குண்டு போட்டது இஸ்ரேல், அவங்களுடைய எண்ணெய் வயல்களை அழிக்க முனைப்பு காட்டியது இஸ்ரேல். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா நேரடியாக ஈரானினுடைய மிகப்பெரிய எண்ணெய் தீவா இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்ட் மேல குண்டு போட்டதும் அமெரிக்கா. சோ அப்ப தொடர்ச்சியாக ஈரானினுடைய எண்ணெய் வயல்களை டார்கெட் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈரான் வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கத்தார், சவுதி, யுஏஇ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஐரோப்பாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தன் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வயல்களையும் அடிச்சு நொறுக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஈரான் தைரியமா இதை செய்வாங்க அப்படின்னு அமெரிக்கா பயப்படுது. இந்த பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் பாத்தீங்க அப்படின்னா நேத்தைக்கு அமெரிக்காவில் வந்து அவசர அவசரமா ஒரு கூட்டம் நடத்தப்படுது. அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும். இது எல்லாத்துக்கும் தலைமை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ். இதனுடைய தலைவர் யாரு? துளசி கபாட். இந்த துளசி கபாட் RSS காரர், பாஜக ஆதரவாளர் அப்படின்னு அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. இந்த அம்மா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகிறதுக்கு பல முயற்சிகளையும் பண்ணாங்க, பட் ஆனா தோத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு கவுண்டரா தான் பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் ரைஸ் ஆகி வந்தாங்க. அவங்க ஒரு தமிழர், இந்த அம்மா ஒரு குஜராத்தி. ஸோ அப்போ அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட 2 பேர் அங்கே வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகிறதுக்காக போட்டி போட்டாங்க. இதில் துளசி கபாட் அப்படிங்கிறவங்க நேரடியாக இந்துத்துவ RSS மனநிலை உள்ளவங்க, அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ RSS அமைப்புகளுக்கு ஃபண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்ப இந்த துளசி கபாட் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த துளசி கபாடுக்கு கீழே வரக்கூடிய CIA, அது மட்டும் இல்லாம FBI, இது இல்லாம அவங்களுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, இதனுடைய எல்லா தலைவர்களுமே நேற்று வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா CIA தலைவரான ஜான் ராட்கிளிஃப் வெளிப்படையா ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் மேல நாங்க ஜூன் மாசமே வந்து அவங்களுடைய அணு ஆயுத தளங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நியூக்ளியர் பிளான்ட், அது மேல குண்டு போட்டு நாங்க அழிச்சிட்டோம், அதை திருப்பி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முயற்சி எல்லாம் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய ராணுவ கட்டமைப்பு இன்னுமே வலுவாகத்தான் இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப துல்லியமா அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பிபிசியில படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் புரிய வருது. எதுக்காக திடீர்னு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்பதான் இன்னொரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான US நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டருடைய தலைவரான ஜோ கீட் வந்து ரிசைன்மெண்ட் வெளியே போறாரு. அவர் ரிசைன்மெண்ட் வெளியே போகும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அமெரிக்கா ஈரானை தாக்க வேண்டிய எந்த தேவையும் நிர்பந்தமும் நெருக்கடியும் இல்லை, இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் லாபி, இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பிரஷர் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஒரு கடிதத்தை எழுதிட்டு
அந்த கடிதத்தை பொதுவெளியில விட்டுட்டு அவர் ரிசைன் பண்ணி போயிடுறாரு. இந்த யுஎஸ் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் துளசி கபாடுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. சோ அப்ப அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் உருவாயிருச்சு. என்ன குழப்பம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளுடைய தலைவர்கள், இன்னும் பல அமைப்புகளுடைய தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் சார்ந்த நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு யுத்தம், அமெரிக்காவை வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடித்து கொண்டு வந்து தெருவில் விட்டுட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தைரியமா ஜோ கிட் அவர்கள் வெளியே சொல்லியிருக்காரு. ஆனா மத்த யாரும் வெளியே சொல்லல. ஆனா நேத்துக்கு 2 மணி நேரம் நடந்த மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீட்டிங்ல துளசி கபாட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சில கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு அந்த அம்மா பதில் சொல்லும் போது, எதற்காக இந்த யுத்தம் துவங்கப்பட்டது, உண்மையிலேயே ஈரான் அமெரிக்காவுக்கு அவ்வளவு நெருக்கடியான மோசமான சூழல்ல தான் இருக்கா, இது உண்மையிலேயே இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் தானா, இது நிர்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவங்க மலுப்பலான ஒரு பதில் நேற்றுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே ட்ரம்ப் முடிவு பண்றது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத சிஐஏ தான் தகவல் கொடுக்கும். அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் தான் அந்த டேட்டாஸ் கொடுப்பாங்க. ட்ரம்ப் தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரு, புலனாய்வு அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் அவர் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கே வருது. அதாவது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு போறாரு, எனக்கு பதவியே வேண்டாண்டான்னு போறாரு. ஏன் அப்படின்னா, இந்த யுத்தம் தவறானது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்ப போய் ஈரானை தாக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முரண்பாடா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஜோ கிட்டோடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஏத்துக்கல அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே ரைட், நீங்க ஏத்துக்க வேண்டாம், அப்ப சொல்லுங்க, உண்மையிலேயே ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் பண்ணுதா அமெரிக்காவை, அவங்க உண்மையிலேயே அணு ஆயுதங்களை திருப்பி ரெடி பண்றாங்களா அப்படின்னா அதற்கு இல்லைன்னு நேற்றுக்கு பேசுறாங்க. அப்போ அமெரிக்காவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் ஏற்படுகிறது. இது ஒரு பக்கம் வேகமா நடந்து கொண்டிருக்குது. சோ அப்ப இது மாதிரியான குழப்பங்கள் அமெரிக்காவுக்கு உள்ள இருக்கும் போது இந்த யுத்தத்தை யார் வழிநடத்துகிறார்கள், இந்த யுத்தத்தினுடைய பாதை யார் டிசைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு அந்த நாட்டு அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஈரானினுடைய வளர்ச்சி அவங்கள பாதிக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறது அவங்க தான். இது ஏற்கனவே வந்த தகவல். கடந்த பிப்ரவரி 23 பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய தலைவரான நெத்தன்யா அவர்கள் கிட்டத்தட்ட 15 முறை வெள்ளை மாளிகைக்கு கால் பண்ணாரு, ட்ரம்ப் கிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்லாம சவுதி மன்னரோடையும் பேசியிருக்காரு. சவுதி மன்னர், இஸ்ரேலுடைய பிரதமர், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, இவர்களுக்கு இடையில் மிக தீவிரமான பேச்சுவார்த்தை பிப்ரவரி 23 நடந்திருக்கு. யுத்தம் பிப்ரவரி 28 துவங்குது. ஆனா பிப்ரவரி 23 தொடர்ச்சியாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, இந்த அழுத்தம் கொடுக்கப்படுது, அதே போல பிப்ரவரி 23 ஒரு முடிவும் செய்யப்படுகிறது. திரு அலி கமேனி அவர்கள் இந்த தேதியில் இங்கே வரப்போகிறார், குடும்பத்தோடு இருக்க போகிறார், நாம் கொலை செய்து விடலாம் என்கின்ற அந்த திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பிப்ரவரி 23 முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக பல பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. அப்போ ஈரானினுடைய தலைவரான அலி கமேனி கொலை செய்யப்படக்கூடிய திட்டத்தை முடிவு செய்த பிறகு இஸ்ரேல் என்ன பண்ணுகிறது என்றால், இந்தியாவினுடைய பிரதமரை இஸ்ரேலுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விருந்தினராக அழைத்து அங்கு விருந்து கொடுக்கிறார்கள். அது எதற்காக நடந்தது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லாமல் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இஸ்ரேல், அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய லாபி குரூப்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய லாபி இருக்கு பாத்தீங்களா, இது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் இந்த யுத்தம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தில் எண்ணெய் வயல்களின் மீதும் எரிவாயு வயல்களின் மீதும் தொடர்ச்சியாக குண்டு போடக்கூடிய ஒரு வைட்டல் வேலைகளை யார் செய்யறாங்க அப்படின்னா இஸ்ரேல் தான் செய்யறாங்க. சோ அப்ப இதற்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல அமெரிக்கா வருது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது இஸ்ரேல் குண்டு போட்டது, இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல கத்தார் அரசும் இஸ்ரேலின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ அப்ப இந்த யுத்தத்தை ஒட்டுமொத்தமாக வடிவமைக்கக்கூடிய இடத்தில் இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோ ட்ரம்போ தன்னிச்சையாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் கூட இஸ்ரேல் இந்த யுத்தத்தை மிக மோசமான பாதைக்கு இழுத்து செல்கிறார்கள். இதை உறுதி செய்யும் விதமாகத்தான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அதிகாரியான திரு ஜோ கிட் அவர்கள் ஒரு கடிதத்தை வெளியிட்டு விட்டு ரிசைன் பண்ணி பதவியில் இருந்து விலகி இருக்கிறார். அப்ப இஸ்ரேலினுடைய இந்த மூர்க்கமான நடவடிக்கை, மோசமான நடவடிக்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் நேரடியாக பாதிப்புக்குள்ளாக்க போகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானினுடைய எண்ணெய் வயல்களின் மீது குண்டு போட்டால் கட்டாயமாக ஈரான் ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க பெட்ரோல் நிறுவனங்களையும் அழித்து ஒழிக்கும். இது ஒரு மிக மோசமான பாதிப்பை இந்த உலகத்தில் உருவாக்கும். அதனால் கட்டாயமாக ஈரான் தங்களுடைய வேலையை நிறுத்தி கொள்ள வேண்டும்.
இது ஒட்டுமொத்த உலக மக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் அடுத்தடுத்த கட்டத்தை எதை நோக்கி நகர்கிறது என்று.